Hello friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பத்தி பார்த்துடலாம். சரிங்களா? கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு நல்ல கிளியரா ப்ளவுஸ் தைக்க தெரியுதுங்க மேம். பட் மத்தவங்களுக்கு தைக்கும் பொழுது எனக்கு வந்து பயமா இருக்கு மேம் அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கமெண்ட்ல நான் வந்து பதில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கும் சரி, நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி அந்த क्वेश्चनக்கு உண்டான பதிலை வந்து நான் சொல்லணும்னு விரும்புறேன். சரிங்களா? அந்த பயம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கறனால மற்றவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க முடியலன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆக நம்மளுக்கு தையல் தொழில்ல பாத்தீங்கன்னா முதல் எதிரி அப்படிங்கிறது பயம்தான். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்றப்ப நம்ம சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு அப்படினாலும் அதை வந்து அப்படியே நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம் இல்லைங்களா? மற்றவங்களுக்கு வந்து தச்சு கொடுக்கும் பொழுது அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ப்ளவுஸை வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப பயப்படுறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செடி வந்து நம்ம வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி வைங்களேன். அந்த 2 செடியில் எந்த செடிக்கு ரொம்ப பராமரிப்பு கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வளர்த்துறோமோ அந்த செடி தான் நல்லா வளரும் இல்லைங்களா? இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அதே போல தான் நம்மக்கிட்ட தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு செடியும் இருக்கும், பயம் அப்படிங்கிற ஒரு செடியும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செடி தான் உங்களுக்கு வேகமாக வளரும். இதுவே தன்னம்பிக்கை, நம்மால் முடியும், நம்ம சரியாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உணர்வை நீங்கள் வளர்த்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பயம் அப்படிங்கிற செடி வளராது, தன்னம்பிக்கை உணர்வு மட்டும்தான் வளரும். சரிங்களா? ஆக நம்மளுக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கை உணர்வை வந்து நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நீங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும். சரிங்களா? ஆக பயத்தை வந்து விட்டுருங்க, தைரியமாக வந்து தையல் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களால வெற்றி பெற முடியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம மற்ற அளவுகள் எத்தனை இன்ச் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கட் பண்ண வேண்டிய மெட்டீரியலை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 சொன்னோம் இல்லைங்களா? ஆக 4 இன்ச் ஃபார்முலா படி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆக 34 இன்ச் செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 34 இன்ச். 4 இன்ச் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ் அலவன்ஸ்க்காக தேவைப்படும். சரிங்களா? அதாவது உடலுக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய ப்ளவுஸ்க்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் இல்லைங்களா? அந்த கேப்புக்காக தான் நம்ம வந்து 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணுறோம். இந்த 4 இன்ச் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்க்காக இருந்தாலும் சரி, சுடிதார்க்காக இருந்தாலும் சரி, அல்லது ஃப்ராக், நைட்டிஸ் எந்த ஒரு மெட்டீரியலுக்குமே வந்து செஸ்ட் ரவுண்டோட 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இது வந்து ஃபார்முலா. ஆக 30 இன்ச்சோட 4 இன்ச் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 34 இன்ச். சரிங்களா? 34 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8.5 இன்ச். ஆக நம்மளோட செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது 8.5 இன்ச் வந்து நம்ம மெட்டீரியலை வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படும். அதாவது தேவைப்படும் போது ப்ளவுஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு தையல் பிரிப்போம் இல்லைங்களா? அதுக்காக நம்மளுக்கு வந்து தையலுக்காக தேவைப்படுறதுக்கு பேர் தான் சீம் அலவன்ஸ். சரிங்களா? அதுக்காக நம்ம 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மெட்டீரியலை நம்ம நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கிற மாதிரியும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரைப்பகுதி வந்து இது மாதிரி ஓப்பனில் இருக்க மாதிரியும் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம். உள்பகுதி இந்த சைடில் இருக்கிற மாதிரியும், வெளிப்பகுதி வந்து இந்த சைடில் இருக்கிற மாதிரியும் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தையலுக்கான அளவு. நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம மார்பு சுற்றளவு, அதாவது 8.5 இன்ச் வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? அந்த 8.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரு 4 இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நம்ம போட்ட மார்க்கிங்கை இது மாதிரி ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், மெட்டீரியலை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணோம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணோம். அடுத்து செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 அப்படிங்கிறப்ப நம்ம 4 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணி 34 இன்ச்சாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.5 இன்ச் கிடச்சது. அந்த 8.5 இன்ச்சு இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இது மார்பு சுற்றளவினுடைய சரியான அளவு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம போட்ட அந்த லைனோட இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி இருக்கிற கிளாத்தில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பேக் பார்ட்டும், இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, பேக் பார்ட்டில் பட்டி வந்து மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இது போல் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பிளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. பிளவுஸினுடைய சரியான ஹைட் அப்படின்னு பார்த்தா 13 இன்ச்சு. நம்ம ஷோல்டர் வந்து தையலுக்காக 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, ஆக 13.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் 2 இடத்துல வந்து பிளவுஸோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா. கழுத்து அகலம் அப்படிங்கிறது நம்ம 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வந்துடும் இல்லைங்களா. ஆக ரொம்ப 2.5 இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து வந்து ரொம்ப அகலமாயிரும். 2.25 இன்ச் அப்படிங்கிறது போதுமானது. அடுத்து ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் சரியான அளவு, 3/4 இன்ச் வந்து தையலுக்காக, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச். 2.25 இன்ச் வந்து கழுத்து அகலம், ஷோல்டர் ப்ளஸ் தையலுக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 இன்ச் மார்க் பண்ணால் டோட்டல் பார்த்தா 5.25 இன்ச். அந்த 5.25 இன்ச்சை கொஞ்சம் கீழ்ப்புறமாக இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் ஆர்ம் லென்த்து, ஆர்ம் ஹோல் நீளம் மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஆர்ம் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து ஆர்ம் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். 6.25 இன்ச் நம்மளுக்கு வந்து தேவை சரிங்களா. பாருங்கள் 6.25 இன்ச் இருக்குது. 6.25 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 6.25 இன்ச் வரல, கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆர்ம் லென்த்தை வந்து கொஞ்சம் தூரம் கீழே இறக்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ம் லென்த்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ம் லென்த்தில் வந்து, அதாவது ஆர்ம் ஹோல் நீளத்தில் எந்த ஒரு சேஞ்சஸுமே தேவையில்லை சரிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸினுடைய பின் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ண போகிறோம். பின் சரிங்களா, 8 இன்ச் வந்து காமனாக மார்க் பண்ணோம் அப்படின்னா சரியானதாக இருக்கும். பட் இவங்க வந்து 6 இன்ச் தான் வந்து கேட்டாங்க, அதனால நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் வச்சுருக்கோம். நான் அதே அளவை கீழ்ப்பக்கமும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து அகலம் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் எல்லா அளவுகளுமே மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஹர்கட் கொடுத்துக்கோங்க. அதே போல் பேக் பார்ட் பட்டி வந்து ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மடிச்சு அடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹர்கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. மீத இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம பேக் வந்து கட் பண்ணியிருக்கோம். நம்ம கட் பண்ண பேக் பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் வந்து சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சைடில் கார்னர் வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடிப்பகுதியில் கிளாத் வந்து நேராக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஃபோல்டிங் வந்து நம்ம பேக் பார்ட்டினுடைய ஃபோல்டிங்கும் ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஃபோல்டிங்கும் சரியாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்த இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடு உயரத்தை இது போல் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டரோட லைனை இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. ப்ளவுஸில் வந்து முன் கழுத்து உயரம் அப்படின்னு பார்த்தா நம்ம 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஆல்ரெடி நம்ம பேக் நெக்கில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃப்ரண்ட் நெக் வளைவு வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த அகலம் போதும் அப்படின்னா நம்ம இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அகலம் கொஞ்சம் அதிகமாக தேவை ஃப்ரண்ட் சைடில் ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல நம்ம 1/4 இன்ச் வந்து பட்டி வந்து ஜாயின் பண்ணிடுவோம் இல்லைங்களா, கொக்கி பட்டி ஜாயின் பண்ணுவோம். ஆக இந்த அகலம் வந்து குறையும் சரிங்களா. ஆக ஒரு 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். இந்த குறுகல்கள் இல்லாமல் நீட்டாக அகலமாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் 1/4 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
அகலம் அதிகம் தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1/4 இன்ச் வந்து தேவையில்லை சரிங்களா. இதே பாக்ஸில் அப்படியே வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு இது மாதிரி லைன் போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். முன் கழுத்து உயரம் வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் மேல் பக்கம் ஷோல்டர்ல இருந்து பாருங்க முன் உயரம் சரிங்களா. பிளவுஸோட முன் உயரம் அப்படிங்கிறது சரியான அளவு 11 இன்ச்சு. 1 இன்ச் வந்து தையலுக்காக கீழ்ப்பக்கம் பட்டி ஜாயிண்டிங்காகவும் மேல் பக்கம் ஷோல்டர் ஜாயிண்டிங்காகவும் சேர்த்து நான் 12 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்ல இருந்து பாருங்க மேல் பக்கமாக 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் 2 இன்ச் தானே மார்க் பண்ணணும், 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் தானே மார்க் பண்ணணும், ஏன்னா இது ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ் தானே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் சரிங்களா. இது மாதிரி அளவு ப்ளவுஸ் வந்து கையில் எடுத்துக்கோங்க சரிங்களா. இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வளைவுகள் இருக்குது பார்த்தீங்களா, பட்டியினுடைய வளைவுகள் சரிங்களா. இந்த வளைவுகளை வச்சு தான் நம்ம கட் வந்து எத்தனை இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணணும் சரிங்களா. இதில் 1 இன்ச் எப்படி முடிவு பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வளைவுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து சரிங்களா, ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து இந்த பக்கம் கிராஸினுடைய வளைவு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக தான் இருக்குது சரிங்களா. ரொம்ப இது மாதிரி கிராஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்கலாம் அல்லது 2 இன்ச் கூட எடுக்கலாம். ரொம்ப இது மாதிரி வளைவாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 2 இன்ச் கூட நம்ம வந்து மார்க் பண்ணலாம். பட் இது வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது சரிங்களா, ரொம்ப கம்மியான வளைவு தான் இருக்குது. அதனால நம்ம வந்து 1 இன்ச் எடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது சரிங்களா. இந்த கிராஸை வச்சு தான் நம்ம, அதாவது இந்த கிராஸினுடைய வளைவுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம கட்டோட இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். இந்த வளைவு குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சரிங்களா. எப்போவுமே நார்மலாக 1.5 இன்ச் மார்க் பண்ணுவேன். ஸ்மால் சைஸ் ப்ளவுஸ்க்கு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணுவேன் சரிங்களா. இப்போ பாருங்கள் நான் 1 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய வளைவு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறனால தான். அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் இருக்கோ அந்த அளவுகளை அப்படியே வந்து நம்ம மெட்டீரியலில் மார்க் பண்ணி கட் பண்ணணும் சரிங்களா. அதனால தான் நான் வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிராஸினுடைய அளவு, டாட்டினுடைய அகலம் எல்லாமே வந்து இதில் இருக்கிற அளவுகள் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இதில் கிராஸினுடைய அளவு அப்படிங்கிறது நம்மளுக்கு 2.25 இன்ச் வருது. 1/4 இன்ச் வந்து கொக்கி பட்டிக்காக சேர்த்து 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இது கிராஸினுடைய அளவு. நெக்ஸ்ட்டு டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உள்பக்கத்தில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டுக்கும் இந்த ஃபோல்டிங்க்கும் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3/4 இன்ச்சு. ஆக ஒன் சைடு 3/4 இன்ச்சுனா இந்த சைட்லேயும் 3/4 இன்ச்சு. ஆக டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் சரிங்களா. இப்போ 1.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது டாட்டினுடைய அகலம். கிராஸினுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அடுத்து டாட்டினுடைய அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிராஸ் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதே போல் டாட் மார்க் பண்ண மார்க்கிங்க்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 டாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி ஒரு மார்க்கிங் இது போல் ஒரு கர்வ் எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் நம்ம டெப்த் வந்து எடுக்கணும். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கீழ் பக்கமாக, அதாவது ஆம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல டெப்த் வந்து லைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம எல்லா அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டாட்டுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது போல் கட் பண்ணி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் பண்ண இடத்துக்கும் இது மாதிரி ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பீஸ் வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து 4 வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். 4 லேயராக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டிங் சைடு மேல் புறமும் கீழ் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு ஃபோல்டிங்கில் இருக்கும், ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி 4 லேயரும் கரப்பகுதி ஓப்பனில் இருக்கும் சரிங்களா. நேர்கட்டிங்கில் இந்த மாதிரி 4 லேயரும் கரப்பகுதி வந்து ஓப்பனில் இருக்கும். இந்த சைடில் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணக்கூடிய சைடில் சரிங்களா. நம்ம ஹெம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மடித்து ஹெம் பண்ணுறதுக்கு 3/4 இன்ச் வந்து போதுமானது.
நெக்ஸ்ட் ஸ்லீவினுடைய சரியான லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கை உயரம் சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச் வந்து தையலுக்காக தேவைப்படும். 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் கீழ் சைட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த் வந்து குறைவாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 5 to 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எல்போ ஸ்லீவ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் 11 இன்ச் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். 3/4 ஸ்லீவ் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 12 to 13 இன்ச்சுக்குள்ளார மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் லோ லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோல்டிங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ரவுண்டு 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4.5 இன்ச்சு 4.5 இன்ச் அப்படி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 4.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ஆர்ம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபோல்டிங்கு கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து இது மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் ஆர்ம் ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் வந்து எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாருங்கள் 8.5 இன்ச்சஸ் இருக்குது. 8.5ல் சென்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4.25 இன்ச்சு. அந்த 4.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மறுபடியும் சென்டர்லேருந்து பார்க்கும்போது இதில் சென்டருக்கு வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும் 2 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. அதே போல் மேல் சைட்லேயும் நம்ம வந்து சென்டர் வந்து நோட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கம் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவினுடைய வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். இது மாதிரி ஃபோல்டிங்கில் போய் இது மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். அதே போல் சென்டர்லேயே வந்து ஹேர் கட் கொடுத்துக்கலாம். கிளாத்தை வந்து இது மாதிரி 4 லேயர் இருக்கு இல்லைங்களா, 2ஆக வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டர்லேருந்து லைட்டாக வந்து டெப்த் எடுக்கணும். 1 சைடு மட்டும் டெப்த் எடுத்துக்கோங்க. இது மாதிரி டெப்த் எடுத்த பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ராங் சைடு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாறாமல் இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவில் வந்து ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம். கொக்கி பட்டி ரெடி பண்ணிட்டோம். பட்டி வந்து நான் ரஃபாக கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டிச் பண்ணும்பொழுது நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். பேக் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த பதிவில் செஸ்ட் ரவுண்ட் வந்து 30 இன்ச் அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன அளவுகள் எத்தனை இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.